अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदुर्जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। गुरु महाराज की जय। भक्ति वेदांत சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் की ஜெய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 3வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் பார்க்க போறோம். 23 முடிச்சிட்டோம் நேத்து. 24ல கர்த்தவ முனிவரின் துறவு. ஸ்லோகம் 1. மைத்ரேய உவாச்ச நிர்வேதவாதினீமேவம் மனோர்துஹிதரம் முனிஹி தயாலு சாலினீமாக சுக்லாபிவ்யாஹுதம் ஸ்மரம் ஸ்மரன். படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவான் விஷ்ணுவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து முழுவதும் துறவு பற்றிய வார்த்தைகளை பேசும் ஸ்வயம்புவ மனுவின் மகளான தேவகூதியிடம் இரக்கம் நிறைந்த கர்த்தவ முனிவர் பின்வருமாறு பதில் கூறினார். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ரிஷி ருவாச்ச மாஹிதோ ராஜபுத்ரீதம் ஆத்மானம் பிரயணிந்திதே பகவாம் ஸ்தேஷரோ கர்ப்பம் அதூராத் சம்பிரபத்ஸ்யதே. மொழிபெயர்ப்பு. முனிவர் கூறினார், ஓ இளவரசியே, உன்னையே நீ ஏமாற்றத்துக்கு உள்ளாகாதே. நீ உண்மையில் போற்ற தகுந்தவள். மாசற்ற இறைவனாகிய பரமபுருஷ பகவான் உன் மகனான உன் கருப்பையில் விரைவில் நுழைவான். பொருளுரை. கர்த்தம முனிவர் அவர் மனைவியை அதிர்ஷ்டமில்லாதவள் என்று நினைத்து வருந்த வேண்டாம் என்று கூறி ஊக்கப்படுத்தினார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் அவருடைய அவதாரத்தால் அவள் கருப்பையிலிருந்து வெளிவருவார். ஹரே கிருஷ்ணா. இப்ப கர்த்தவ முனிவர் துறவு நிலையை மேற்கொள்ள எத்தனிக்கும் போது அவங்க மனைவி தேவகூதி தனக்கு ஒரு மகன் வேண்டும். 9 மகள் பிறந்த பின்னாண்டியும் அவங்க எனக்கு ஒரு மகன் வேண்டும் கேக்குறாங்க. இதற்கான விளக்கம் நாம் முன்னமே பார்த்தோம். ஒரு குடும்பத்தின் வாரிசாக அந்த காலத்துல இருந்து, அந்த யுகங்கள்ல இருந்து ஒரு மகன் அப்படிங்கிறவன் ஒரு தாய்க்கு பாதுகாப்பா இருப்பான். எப்போ ஒரு பெண்ணானவள் பிறந்ததுல இருந்து பெற்றோரிடம் பாதுகாப்பா வளர்றா, அதுக்கு அடுத்தது கணவனிடம் அனுப்பப்படும் போது கணவனின் பாதுகாப்பில் இருக்கிறா. அதுக்கப்புறம் கணவன் வானப்பிரஸ்தம் எடுத்துக்கொண்ட பிறகு மகனின் பாதுகாப்புல இருக்கிறா. அதனால அந்த புத்திரன் அப்படின்னாலே புத் என்கின்ற நகரத்திலிருந்து விடுவிக்க கூடியவன் புத்திரன். இப்ப ஒரு புத்திரன் தந்தைக்கு திதி செய்வது, அந்த அர்ப்பணம் கொடுப்பது, அதெல்லாம் பண்றதுனால அவன் தந்தையை, அந்த ஆத்மாவை விடுவிக்க கூடியவன். அதனால எனக்கு ஒரு மகன் வேண்டும். ஏன்னா மகன் மூலமா நான் விடுதலை அடைய முடியும், உங்களுக்கும் அது உதவியா இருக்கும்னு சொல்லி வேண்டும் போது கர்த்தவ முனிவர் அதற்கு சம்மதம் தெரிவித்து, உனக்கு கூடிய விரைவிலேயே மகன் ஒருவன், அதாவது பகவானே உனக்கு மகனா பிறக்க போறார்
ஏன்னா அவரது தூய பக்தியின் மூலமா அவர் திரிகாலம் உணர்ந்த ஞானி, திரிகால ஞானியாக இருக்கிறதுனால முன்கூட்டியே சொல்றார், உனக்கு வந்து பகவானே கபிலர் அப்படிங்கிற பேர்ல பகவானே வந்து பிறக்க போறார், அவர் உன்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பதம் 3. திருத்தௌ ரதாசி பத்ரம் தே தமேன நியமேன ச தபோத்ர வினதானைச்ச ஸ்ரத்தையா சேஸ்வரம் பஜ. பொருளுரை. நீ புனிதமான சூளுரைகளை மேற்கொண்டிருக்கிறாய். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதனால் நீ உனது பலன்களை கட்டுப்படுத்தி மதத்தை கடைபிடிப்பதாலும் தவநெறிகளால் உன் பணத்தை தானம் செய்வதாலும் மிகுந்த நம்பிக்கையுடன் இறைவனை வழிபட வேண்டும். பொருளுரை. ஆன்மீக நிலையில் முன்னேறும் பொருட்டு அல்லது பகவானின் அருளை அடைய ஒருவர் பின்வரும் வழிமுறைகளால் சுய கட்டுப்பாட்டுடன் இருத்தல் வேண்டும். அவர் புலன் நுகர்ச்சியை அடக்கி வைத்து மத கொள்கையின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். துறவு மற்றும் தவமின்றி ஒருவரின் செல்வங்களை தியாகம் செய்யாமல் ஒருவரால் பகவானின் அருளை அடைய இயலாது. கர்த்தம முனிவர் அவர் மனைவிக்கு அறிவுரை கூறினார், நீ உண்மையாக துறவுடன் தவத்துடனும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். மத கொள்கைகளை பின்பற்றி தானம் வழங்க வேண்டும். பின்னர் பகவான் உன்னால் மகிழ்வார். அவர் உன் மகனாக தோன்றுவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எப்ப பகவத்கீதையில நாம ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனிடம், தானம் தவம் யாகம் இது வந்து என்றுமே நிறுத்தப்படக்கூடாது. அப்போ தவம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இன்றைய கலியுகத்துல தவம் அப்படின்னா காட்டுக்கு போய் ஆசனம் போட்டு கண்களை மூடியும் மூடாமல் நிமிர்ந்த நிலையில ஒரே ஒரு கோவணம் மட்டும் அணிஞ்சிட்டு புலித்தோலோ மான் தோலோ அதுல உக்காந்து அந்த மாதிரி பண்ண முடியாது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா இது கலியுகம். கலியுகத்துல காடுகளே வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. போனா சந்தன கடத்தல் இல்ல, காட்டுல விலங்குகளை கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த கலியுகத்துல தவம் அப்படின்னா யாரெல்லாம் பகவானுக்காக காலையில அதிகாலையில எந்திரிச்சு பகவானுடைய திருநாமங்களை ஜெபிப்பது, பக்தர்கள் சங்கத்தை எடுத்துக்கொள்ளுவது, பகவானுக்காகவே எல்லா செயல்களையும் செய்வது, தனக்காக விருப்பங்களை வந்து மாற்றி அமைப்பது. நம்மளுக்கும் விருப்பம் ஆசை இல்லாம யாருக்குமே இருக்காது அந்த உலகத்துல. ஏன்னா ஆசையினாலதான் நம்ம பிறந்திருக்கிறோம். சோ ஒருத்தருக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனா அந்த ஆசைகளை எப்படி பகவானை மையப்படுத்தி நாம் அனுபவிப்பது அப்படிங்கிறதுதான் கலை. அதுதான் பக்தி யோகம். சோ ஆசைகளை வந்து நாம் எப்படி திருப்பணும் அப்படின்னு நம்மளுக்கு இந்த பாகவதம் சொல்லி தருது. பகவானும் சொல்றாரு, எனக்காகவே செயல்படு. எத் கரோசி எத் யஸ்னாசி எத் ஜிகோசி ததாசி எத் தபசி கௌந்தேய தத் குரு ஸ்வமத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க வந்து கர்த்தவ முனிவர் தனது மனைவியான தேவகூதிக்கு அவர் சொல்றார். அப்போ ஒருவர் பொருள் சேகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருட்களை யாருக்காக அதை வந்து நாம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா பகவானின் சேவைக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பொருளை வந்து நானே வச்சுக்கணும், நானே அனுபவிக்கின்றது எந்த மனிதனாலும் இயலாது. இப்ப கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க, அந்த கோடியும் நான் தான் அனுபவிக்கணும், பிறர் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் கருமி. அவனால இந்த ஜட உலகத்துல இருந்து பிரிந்து போகவே முடியாது. அவன் ஆத்மாவை காப்பாற்றவே முடியாது. ஆத்மாவை கொள்பவனாகிறான். இப்போ பகவத்கீதையில சொன்ன மாதிரி தானம் வழங்க வேண்டும். மத கொள்கைகளை பின்பற்றி தானம் வந்து சத்துவகுணத்திலையும் செய்யலாம், ரஜோகுணத்திலையும் செய்யலாம், தமோ குணத்திலையும் செய்யலாம். அதனால பிரயோஜனம் கிடையாது. ஆனா சத்துவகுண தானம் என்பது ரொம்ப முக்கியமானது. யாருக்கு செய்யணும், எங்க செய்யணும், எப்ப செய்யணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் தானம் கொடுக்குறோம், நாங்க புண்ணியம் தேடிக்கிறோம்னு சொல்லி நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி அந்த எண்ணங்களை விடுத்து நம்மளுக்கு சாஸ்திரம் எவ்வாறு பரிந்துரைக்கிறதோ அது போல நாம தானம் வழங்கணும். ஸ்லோகம் 4. சதுவ யாராதித சுக்லோ விதன்வன் மாமஹம் யச சேச்சாதே ஹிருதய கிரந்திம் ஔதரியோ பிரம்ம பாவனஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் கி ஜெய். உன்னால் வழிபடப்படும் பரம புருஷ பகவான் என் பெயர் மற்றும் புகழை பரப்புவர். அவர் உன் மகனாக வருவதன் மூலம் உன் மனக்கட்டை அவிழ்த்து பிரம்மா அறிவை கற்பித்தார். பொருளுரை.
பரம புருஷ பகவான் எல்லா மக்களின் நன்மைக்காக ஆன்மீக அறிவை எங்கும் விதைக்க வரும்பொழுது பக்தி தொண்டால் மகிழ்ந்து ஒரு பக்தனின் பிள்ளையாக பிறந்து வருவார். பரமபுருஷ பகவானே எல்லோருக்கும் தந்தை. அதனால் யாரும் அவருக்கு தந்தை அல்லர். ஆனால் அவருடைய எண்ணி பார்க்க இயலாத ஆற்றலால் சில பக்தர்களை அவர் பெற்றோராகவும் சந்ததிகளாகவும் ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீக அறிவு இதயத்தின் பிடிப்பினை மறைந்துவிட செய்கிறது என்பது இங்கு விளக்கப்படுகிறது. போலியான ஆளுமையால் பொருளும் ஆன்மாவும் பிடிப்பு ஆகின்றன. ஹிருதயா கிரந்தை எனப்படும் பொருளுடன் தன்னை இனம் கண்டு கொள்ளல் என எல்லா கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இருக்கிறது. உடற்கலப்பில் அதிக பற்று இருந்தால் அந்த பிடிப்பு மேலும் இறுக்கமாகிறது. பகவான் ரிஷபரால் அவர் பிள்ளைகளுக்கு தரப்பட்ட விளக்கம் என்னவென்றால், இந்த பருவுலகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ள கவர்ச்சியின் சூழ்நிலையால் ஆனது. அந்த கவர்ச்சி மனதில் பிடிப்பாக வடிவம் எடுக்கிறது. ஜட உலகை பற்றால் அது மேலும் இறுக்கம் பெறுகிறது. ஜட உலகம் உடைமைகள், சமுதாயம், நட்பு, அன்பு இவற்றில் மிகுந்த ஆர்வம் கொள்ளும் மக்களுக்கு இந்த பற்றின் முடிவு மிகவும் பலமானது ஆகிறது. பிரம்ம பாவனா அறிவுரையால் மட்டுமே அகநிலை அறிவு உயர்த்தப்படுகிறது. மனத்தின் முடிச்சு துண்டுகளாக அறுக்கப்படுகிறது. எந்த ஆயுதமும் இந்த முடிச்சை அறுக்க தேவையில்லை. ஆனால் இதற்கு உண்மையான ஆன்மீக அறிவை தேவைப்படுகிறது. கர்த்தம முனிவர் அவர் மனைவியாகிய தேவகோதிக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது பகவான் அவர் பிள்ளையாக தோன்றுவார். தன்னை கண்டு கொள்ளும் இந்த முடிச்சை அறுக்க ஆன்மீக அறிவை எங்கும் விதைக்க அவர் தோன்றுவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் எப்படி இருக்காருன்னா, சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தேயா தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பீஜ பிரதப்பிதாக நானே விதையளிக்கும் தந்தை. இப்போ பகவான் தான் எல்லோருக்கும் தந்தை. அப்போ பகவான் இந்த அறிவை, வித்யா அப்படிங்கிற ஆன்மீக அறிவை விதைக்க வரும்போது அவர் ஒரு பக்தனோட பக்தி தொண்டுக்காக மகிழ்ந்து அவனுக்கே மகனா பிறக்கிறார். சோ பகவானுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அவருக்கு மூப்பு கிடையாது, நம்மை போன்ற முக்குணங்கள் பாதிப்பு கிடையாது, 3 வித துன்பங்கள் கிடையாது. அப்போ பகவான் எதற்காக இங்க வர்றார் அப்படின்னா, தன்னை நோக்கி பக்தர்களை கவர்ந்து இழுப்பதற்காக வருகிறார். அவர் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆன்மீக உலகம் நாம பார்த்திருக்கோம், மிகவும் சிறந்தது ஆன்மீக உலகம். இங்க எப்படி இருமைகள் துன்பமெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நேர்மானது ஆன்மீக உலகம். அங்க துன்பமே கிடையாது, துன்பமே அற்ற உலகம். ந தத் பாசிய தோஷியோ ந சசாங்கோ ந பாவக யக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அப்படிப்பட்ட உலகத்திலிருந்து இங்க ஏன் வர்றார் அப்படின்னா, நமக்காக கருணை கொண்டு, காரணமற்ற கருணையினால நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக. ஏன்னா பகவான் அப்படி லீலை நடத்தலைன்னா நம்ம இன்னைக்கு பேசியிருக்க மாட்டோம். பகவான் இங்க ஏன் வர்றார், தோன்றுகிறார், மறைகிறார், சூரியனை போல அவர் உதிக்கிறார். ஆனா அவர் பிறப்பது கிடையாது. என்னதான் அவர் ஒரு பக்தனை தேர்ந்தெடுத்து பிறப்பதாக அவர் காட்டிக்கிட்டாலும் அவர் உண்மையில பிறக்கிறது இல்லை. சோ அவர் கர்ப்பத்துல இருந்து நம்மை போல தலைகீழா இயற்கை வாயுனால உந்தப்பட்டு கீழே தள்ளப்பட்டு அப்புறம் முக்குணங்களுக்கு ஆட்பட்டு அப்புறம் ஏதோ ஒரு அபூர்வ சக்தியினால அவர் இந்த லீலைகள்லாம் பண்றது கிடையாது. பகவான் பகவானாகவே என்றும் இருக்கிறார். மனித ரூபத்தில் வந்தாலும், அவர் தேவகிக்கு மகனாக பிறந்தாலும் அவர் பிறக்கவில்லை, அவர் தோன்றுகிறார். நாம பார்த்திருப்போம், கிருஷ்ணா புக்ல படிச்சிருப்போம், பகவான் எப்படி தேவகிக்கு முன்னாடி தோன்றுகிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த 4 கை ரூபத்துல நீங்க காட்சி அளிக்க கூடாது, எனக்கு குழந்தையா காட்சி அளிக்கணும், குழந்தையா வரணும். ஏன்னா இந்த 4 கை ரூபத்துல பார்த்தா அந்த அசுரன் கம்சன் உங்களை கொன்னுடுவான், தயவு செஞ்சு குழந்தையா வாங்க அப்படின்னு 2 பேர் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க 2 பேர் ரெக்வெஸ்ட் பண்ணனதுனால மறுபடியும் குழந்தையா மாறி அவர் சின்ன குழந்தையா தவழ்றார். இப்படி பகவான் எப்பொழுதுமே தோன்றுகிறார், மறைகிறார். சூரியன் எப்பவுமே இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம், சூரியன் வந்தாச்சு அப்படிம்போம். சூரியன் வர்றது கிடையாது. இந்த பூமியானது சுத்தும் போது, சூரியனை நோக்கி சுத்தும் போது பகலாகவும் மறுபக்கம் வரும்போது இரவாகவும் அது மாறுது. அது போல பகவான் என்றுமே இருக்கிறார். அவர் அனாதிராதிர் கோவிந்த, அவருக்கு தந்தையெல்லாம் கிடையாது. அப்போ இது ரொம்ப கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். பகவான் எப்ப தோன்றினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அச்சிந்திய. அவருடைய அளவு
அப்படிங்கிறது யாராலையும் கணக்கிட முடியாது. அதுவும் அச்சிந்திய. இப்ப சில பக்தர்களை தன்னோட பெற்றோராகவும் சந்ததிகளாகவும் ஏற்றுக்கொள்கிறார். எதுக்காக? அவங்க பக்திக்கு மகிழ்ந்து அவங்க சில வரம் கேக்குறாங்க. எனக்கு நீங்க வந்து மகனா பிறக்கணும். இப்போ சில சமயம் வந்து உம் அஹ் அதிகமா பிள்ளைகளுக்கு உம் கடமை தன் கடமையை செஞ்சு நொந்து அவங்க நிறைய செய்வாங்க. சின்னதுல இருந்து அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு அரும்பாடுபட்டு வளர்த்தி படிப்பை கொடுத்து கல்வியை கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சு இந்த மாதிரி. ஆனா ஒரு குழந்தை பெற்றோர் பார்க்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. சில சமயம் பகவானே தந்தையா இருக்கிறார். பகவானே தந்தையா இருந்து, ஏன்னா பகவான் தான் உண்மையான தந்தை எல்லாருக்குமே. சொன்னாலும் சொல்லாட்டியும் பகவான் தான் உண்மையான தந்தை. அகம் பீஜ பிரஜப்பிரதாக தாத்தா அகம் தாத்தா பிதாமக அப்படின்னு சொல்றாரு. நான் தான் உனக்கு தந்தை, தாய், குரு, தாத்தா எல்லாம் நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ பகவான் எப்பொழுதுமே நம்மளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். இது ஒன் வே. இந்த ஜட உலகில் இருக்கிற நாமும் பகவானுடைய அந்த பெருந்தன்மையை மறந்து எப்படி தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நம்மளுக்கு பல விதங்கள்ல பகவான் சேவை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நன்றி கெட்டவர்களாக நாம் அதை மறந்துடுறோம். பகவானுக்கு நம்ம திருப்பி அந்த அன்பை செலுத்துறது கிடையாது. அப்போ சிலர் நினைக்கிறாங்க, நான் அவருக்கு தந்தையா இருந்து அந்த கடமையை செய்தால் என்ன அப்படின்னு அவங்க வரம் கேட்குறாங்க. பகவானே, நான் உனக்கு ஒரு பேரண்டா இருக்கணும், ஒரு பெற்றோரா இருக்கணும், நீ எனக்கு மகனா இருக்கணும், அதன் மூலமா நான் வந்து உனக்கு செய்யறேன் அப்படின்னு. அதனால சிலருக்கு அவர் பெற்றோராக அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மகனாக வந்து இங்க காட்சியை கொடுக்கிறார், அவதாரம் பண்றார். அப்ப போலியான ஆளுமையால் பொருளும் ஆன்மாவும் பிடிப்பு ஆகியிருக்கின்றன. ஹிருதய கிரந்தி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஹிருதய கிரந்தி, இதய முடிச்சு. அப்ப இந்த இதயத்தின் முடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, நாம இங்க பௌதிக உலகில் தோன்றும் போது இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இது என் வீடு, நான், எனது அப்படிங்கிற அகங்காரம் மமாகாரம் நம்மளுக்கு முடிச்சு ஏற்படுத்துது. அப்போ அந்த உலகத்துல பற்று ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக பிணைப்பை நீட்டிக்கின்றது. மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம் இகு சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபியா பாரே பாகி முறையாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது வந்து பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த ஹிருதய கிரந்தி அப்படிங்கிற முடிச்சை நாம அவிழ்க்கணும் அப்படின்னா நாம அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு மேலான அந்த பக்தி தொண்டு செய்யணும். இப்ப பகவான் ரிஷபரால் அவர் பிள்ளைகளுக்கு தரப்பட்ட விளக்கம் என்னன்னா, இந்த பருவுலகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள கவர்ச்சி சூழ்நிலையால் ஆனது. இந்த உலகமே, ஜட உலகமே எதனால் இயங்குகிறது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள கவர்ச்சியினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கவர்ச்சி மனதில் பிடிப்பாக வடிவம் அடிக்கிறது. ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படும் போது, திருமணம் அப்படிங்கிற வாழ்வு ஏற்படும் போது உடனே அங்க வந்து அடுத்தடுத்த பிணைப்புகள் உண்டாகுது. இது என் குழந்தை, இது என் பேரன், இது என் வம்சம், இப்படி பிணைப்புகள் உண்டாகுது. சோ அந்த ஆண் பெண் கவர்ச்சி தான் இந்த உலகம் இயங்குவதற்கே காரணமாகுது. இப்ப ஜட உலக உடைமைகள், சமுதாயம், நட்பு, அன்பு இவற்றில் மிகுந்த ஆர்வம் கொள்ளும் மக்களுக்கு இந்த பற்றின் முடிச்சு மிகவும் பலமானதாக ஆகிறது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, இதுதான் இந்த குடும்பம், என்னுடைய குடும்பம், இவங்க நல்லா இருக்கணும். உடனே ஒரு ஆண் என்ன பண்றான்? அந்த குடும்பத்துக்காக மாடாக உழைக்க ஆரம்பிக்கிறான், கழுதை போல உழைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி அவனுடைய வாழ்க்கை போயிருது. அப்ப பிரம்ம பாவன அறிவுரையால் மட்டும் அகநிலை அறிவு உயர்த்தப்படுகிறது. சோ உள்ளத்தின் அகநிலை, அகம் அப்படின்னா உள்ளத்தின ஆழ்ந்த பகுதியில நல்ல ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே அந்த முடிச்சு அறுக்கப்படும். அப்ப எந்த ஆயுதத்தால இதை அறுக்க தேவையில்லை, ஆயுதமே கிடையாது. உள்ளத்துக்குள்ள இருக்கிற முடிச்ச அவுக்கணும் அப்படின்னா ஆயுதம் தேவைப்படாது. அந்த ஆன்மீக அறிவுரை தான் அதுக்கு தேவைப்படுகிறது. அப்போ கர்த்தவ முனிவரோட மனைவிக்கு அந்த அறிவை அவர் வழங்குகிறார். அதனால பகவானே பிள்ளையா வர்றார் அந்த முடிச்ச அறுக்கறக்காக. ஏன்னா ஆன்மீக அறிவு அவ்வளவா ஜாஸ்தியா இல்ல தேவகுதிக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியும், ஆன்மீக அறிவுள்ள ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அவர் என்னை விடுவிப்பார்.
அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க என்ன பண்ணினாங்க, கர்த்தவ முனிவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி இங்க முடிவு என்ன ஆகுது, கர்த்தவ முனிவர் தனது வாழ்வின் இறுதி கட்டத்தை நோக்கி புறப்படுறார் சந்நியாசத்துல. அப்போ தேவகுதியை தனியா விட்டுட்டு போகல. அப்போ ஒரு மகனே ஒரு கடவுளே வந்து மகனாக பிறக்கும் அளவுக்கு சிறந்த வரத்தை பெற்று தேவகுதிக்கு தர்றாங்க. அப்போ அந்த மகன் மூலமா நீ விடுவிக்கப்படுவாய் அப்படிங்கிறத உணர்த்துறார். அடுத்தது ஸ்லோகம் 5. மைத்ரேய உவாச்ச தேவஹூத்யதி சந்தேசம் கௌரவேன பிரஜாபதே சம்யக் ஸ்ரத்தயா புருஷம் கூட சம பஜத்குரும் படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. சத்தம் வருது பின்னாடி. இல்ல இந்த பாப்பா அங்கிட்டு விளையாண்டு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு ஜெய். ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், அண்டத்தின் மனித உயிர்களை உருவாக்குபவர் அல்லது பிரஜாபதிகளில் ஒருவராகிய கர்த்தமரை கணவராக அடைந்த தேவகூதி அவர் வழியிலேயே மிகுந்த உண்மையாகவும் மரியாதையாகவும் சென்றாள். ஓ சிறந்த முனிவரே, இவ்வாறு அவள் எல்லா மனதிலும் குடியிருக்கும் பரமபுருஷ பகவானை அண்டத்தின் தலைவரை வழிபடத் தொடங்கினாள். பொருளுரை. இதுவே ஆன்மீக உணர்வின் நடைமுறையாகும். ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து அறிவுரை பெற வேண்டும். கர்தம முனிவர் தேவகுதியின் கணவர். ஆனால் அவளுக்கு ஆன்மீக முழுமையை எவ்வாறு பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அவர் இயல்பாகவே அவளுக்கு ஆன்மீக குருவும் ஆனார். கணவரே மனைவிக்கு குருவாகும் பல நிகழ்ச்சிகளும் உள்ளன. சிவபெருமானும் அவர் துணைவியாகி பார்வதிக்கு ஆன்மீக குருவானார். ஒரு கணவர் கிருஷ்ண உணர்வு நிலையில் மனைவிக்கு அறிவொளி தருவதற்காக அவளுக்கு ஆன்மீக குருவாக வேண்டும். அதற்கு அவர் அறிவொளி பெற்றிருக்க வேண்டும். பொதுவாக ஒரு பெண் ஆணை விட புத்திசாலித்தனம் குறைந்தவள். அதனால் கணவன் போதுமான அளவு புத்திசாலித்தனமாக இருந்தால் அந்த பெண் அவனது வழி ஆன்மீக அறிவொளிக்காக சிறந்த வாய்ப்பை பெறுகிறாள். இங்கு தெளிவாக கூறப்படுவது என்னவென்றால், சம்யக் சிரத்தையா சிறந்த நம்பிக்கையுடன் ஒருவர் ஆன்மீக குருவிடம் இருந்து அறிவு பெற வேண்டும். சிறந்த நம்பிக்கையுடன் தொண்டினை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் பகவத்கீதையில் அவருடைய விளக்க உரையில் ஆன்மீக குருவின் அறிவுரை பற்றி சிறப்பாக அழுத்தமாக கூறுகிறார். ஒருவர் ஆன்மீக குருவின் அறிவுரையை அவர் வாழ்வாகவும் ஆத்மாவாகவும் ஏற்க வேண்டும். அவர் சிறந்த நம்பிக்கையுடன் ஆன்மீக குருவின் அறிவுரையை செயலாக்க வேண்டும். பகவான் எல்லார் மனத்திலும் இருக்கிறார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஒருவர் பகவானை வெளியில் தேட வேண்டியது இல்லை, அவர் ஏற்கனவே உள்ளார். நல்ல நம்பிக்கையோடு ஒருவர் தமது வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். உண்மையான ஆன்மீக குரு அறிவுறுத்தியது போல ஒருவரின் முயற்சிகள் அப்போதுதான் வெற்றி பெறும். பரமபுருஷ பகவான் ஒரு சாதாரண குழந்தை போல் தோன்றுவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. அவராகவே தோன்றுகிறார். பகவத்கீதை குறிப்பிடப்பட்டுள்ளது போல் அவருடைய அந்தரங்க சக்தியால் ஆத்ம மாயாவால் தோன்றுகிறார். அவர் எப்படி தோன்றுகிறார்? ஒரு பக்தனின் வழிபாட்டால் மகிழ்ந்து அவர் தோன்றுகிறார். ஒரு பக்தை பகவானை அவளது மகனாக பிறக்குமாறு வேண்டலாம். பகவான் ஏற்கனவே மனத்தில் அமர்ந்துள்ளார். அவர் ஒரு பக்தையின் உடலில் இருந்து வெளிவந்தால் மண்ணுலக அறிவில் அந்த குறிப்பிட்ட பெண் அவருக்கு அன்னை என்று பொருள் அல்ல. அவர் எப்போதும் உள்ளார். ஆனால் அவர் பக்தையை மகிழ்விக்க அவள் மகனாக தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனே ஆன்மீக குருவாகவும் திகழலாம். எப்போன்னா ஒரு கணவனானவன் ஆண் மகனானவன் அந்த கணவன் மிகச்சிறந்த பக்தி தொண்டு செய்யும் போது தன் மனைவிக்கும் அந்த வழிகாட்டுதலை கொடுக்கலாம், அந்த அறிவை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஆன்மீக குரு இல்லாம யாராலும் இந்த ஜட உலகிலிருந்து வெளியேற முடியாது. ஏன்னா நானே முயற்சி பண்றேன், நானே மேல போறேன், யாராவது போக முடியுமா? இறந்த உடனே எனது ஆத்மாவுக்கு எனக்கு தெரியும், எல்லா வழியும் எனக்கு தெரியும். எனக்கு 14 லோகங்களுக்கும் வழி தெரியும், சொர்க்கலோகத்துக்கு வழி தெரியும், ஆன்மீக லோகத்துக்கு வழி தெரியும். அதனால யார் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா தைரியமா? ஏன்னா இங்கிருந்து அடுத்த வீதிக்கு இப்போ 2 வீதிக்கு போனாலே நம்மளுக்கு வெளியூர்ல தடம் தெரியாது. சோ ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம அத்தனை குழப்பம் இருக்கு நம்மளுக்கு. அப்போ தெரியாத உலகுக்கு, வானுலகுக்கு போறதுக்கு யாரால முடியும்? அப்ப அந்த ஆத்மா வழிகாட்டப்பட வேண்டும். யாரால? ஒரு குருவால் வழிகாட்டப்பட வேண்டும். நாம இறந்த உடனே எங்க போறாங்கிற ஒரு தெளிவான முடிவை, லட்சியத்தை இப்பிருந்தே நாம தேர்ந்தெடுக்கணும். நான் வைகுண்டத்துக்கு போறேனா, இல்ல கோலோக விருந்தாவனத்துக்கு போறேனா, இல்ல சிவலோகத்துக்கு போறேனா,
ஏன்னா யார் யாரை வழிபடுகிறார்களோ அந்த உலகத்திற்குத்தான் போக முடியும். ஆனா வைகுண்டமோ இல்ல கோலோக விருந்தாவனமோ யார் அங்கு செல்கிறார்களோ அவர்கள் திரும்பி வருவதில்லை. ந தத் பாஷ்யதோஷியோ ந சசாங்கோ ந பாவக யக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அந்த பரந்தாமத்திற்கு போனவர்கள் திரும்பி வருவது இல்லை. ஆனால் சிவலோகத்திற்கோ பிரம்மலோகத்திற்கோ இல்ல தேவர்கள் லோகத்திற்கோ இல்ல பித்ருக்கள் லோகத்திற்கோ யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக அப்படின்னு சொல்லி யார் யாரை வழிபடுகிறார்களோ பித்ருக்களை வழிபடுபவர்கள் பித்ருலோகத்திற்கும், பிரம்மாவை வழிபடுறவங்க சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகத்திற்கும், தேவர்களை வழிபடுபவர்கள் தேவலோகத்திற்கும். இப்ப யாராவது இந்திரனை வழிபட்டா இந்திரலோகத்துக்கு போலாம், வாயுவை வழிபட்டா வாயுவோட லோகத்துக்கு போலாம். இப்படி பற்பல தேவர்கள், நம்மளுக்கு எண்ணில் அடங்காத தேவர்கள், 30 தேவர்கள் இருக்கிறாங்க. யார வேணா நீங்க வழிபடலாம், உங்க சுதந்திரத்தை நீங்க எப்படி வேணா பயன்படுத்தலாம். ஆனா புத்திசாலி எப்படி பயன்படுத்தலாம்? யக்ஞேவை விஷ்ணுகுன்னு, விஷ்ணுதான் சிறந்தவர் அப்படின்னு எல்லா வேதங்களாலும் போற்றப்படுகின்ற அந்த மகா புருஷரை வழிபடும் போது அவருடைய லோகத்திற்கு போனால் நாம் திரும்பி இங்க பிறப்பு இறப்பு உள்ள இந்த உலகத்திற்கு திரும்பி வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த 4 வகை துன்பங்கள், 3 துன்பங்கள் இது எல்லாம் நம்மை தாக்காது. ஏன்னா பகவானுடைய லோகம் மிக அற்புதமானது. அங்க எந்த துன்பங்களே கிடையாது. அப்ப இங்க ஆன்மீக குருவை அணுகணும். ஒரு கணவனே ஆன்மீக குருவாகவும் இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு. அப்ப ஆன்மீக குருவை எப்படி அணுகணும்னு பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு குருவை பணிவுடன் அணுகி அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு அவருக்கு சேவை செய்து அப்புறம் அந்த ஆன்மீக அறிவை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குருவை எப்படி நாம் அணுகணும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ஆன்மீக குருவின் அறிவுரையை அவர் வாழ்வாகவும் ஆத்மாவாகவும் இருக்க வேண்டும். சோ இப்ப யாரெல்லாம் குருவை ஏத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வைதி பக்தியில அவர் கட்டளைப்படி, ஏன்னா முதல்ல நாம எடுத்த உடனே ஸ்பான்டேனியஸ் லவ் அப்படிங்கிற அன்பு வளராது. அப்போ வைதி பக்தி அப்படிங்கிறது கட்டளையின் படி. ஆன்மீக குரு நம்மளுக்கு கட்டளை இடுவார். நீ 4 மணிக்கு எந்திரி, 5 மணிக்கு எந்திரி, மங்களகரமான அந்த நேரத்துல சத்துவகுணம் நிறைந்த நேரத்துல நாமங்களை சொல்லு. இப்படி நம்மளுக்கு வீட்லயே நம்ம பகவானை ஆராதனை பண்ணலாம், சிலா விக்கிரகம் வைக்கலாம், நம்ம மங்களாரத்தி பண்ணணும். இந்த மாதிரி சில கட்டளைகள், துளசி பூஜை பண்ணணும். இப்படி சில கட்டளைகளை நம்மளுக்கு கொடுப்பார். சத் சங்கத்தை எடுத்துக்கணும், பகவத்கீதை பாகவதம் எல்லாம் தினமும் படிக்கணும். இதன் மூலமா நம்ம படிப்படியாக கிராஜுவலா அப்படியே முன்னேறி நாம நல்ல நிலைக்கு வரலாம். அப்போ அது ஆன்மீக குருவின் அறிவுரை ஏற்று செயல்படணும். இப்ப பகவான் எல்லார் மனதிலையும் இருக்கிறார். எப்படி? பரமாத்மாவா. அப்ப ஒருவர் பகவானை வெளியில் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உள்ள இருக்கார். ஆனா என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். நம்பிக்கை அப்படின்னு இல்லைன்னா எந்த துறையிலும் நாம் வெற்றி பெற முடியாது. நம்பிக்கையற்றவருக்கு இவ்வுலகமும் இல்லை, வேறு உலகமும் இல்லை. அப்ப நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஒரு வீட்டுல குடும்பமே நடத்த முடியும். இப்ப கணவன் மேல நம்பிக்கை இல்ல மனைவிக்கு, மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை இல்ல, அது குடும்பமா இருக்காது. அது ஒரு சாக்கடையாத்தான் இருக்கும். ஏன்னா யார் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா அந்த குடும்பத்துல சண்டை, சச்சரவு, குழப்பம். அது போல இங்க பகவான் மேல நம்பிக்கை இல்லைன்னா பக்திங்கிறதுக்கு அடிப்படையே கிடையாது. அடிப்படை என்ன? நம்பிக்கை. சோ நம்பிக்கையோடு ஒருவர் குருவோட வழிகாட்டுதலில் கவனம் செலுத்தி முன்னேறணும். அப்போ ஆன்மீக குரு அறிவுறுத்தியது போல ஒருவரின் முயற்சிகள் அப்போதுதான் வெற்றி பெறும். பரமபுருஷ பகவான் ஒரு சாதாரண குழந்தையை போல தோன்றுவது கிடையாது. அவர் சுயம்பு, அவராவே தோன்றார். அந்தரங்க சக்தியினால், ஆத்ம மாயானா அவர் தன்னுடைய வெளிப்புற சக்தியினால் தோன்றுவதில்லை. வெளிப்புற சக்தியினால இந்த ஜட உலகை நிர்மாணிக்கிறார். ஆனா அந்தரங்க சக்தி மூலமா அவர் எப்பொழுதும் அவர் தானாகவே தோன்றுகிறார். அவர் யாரு தோன்றும்படி கட்டாயப்படுத்துறது கிடையாது. யாருமே அவருக்கு கட்டளையிட யாருக்குமே யோகியது இல்லை. ஏன்னா பகவான் அவர் ஸ்வராட், சுதந்திரமானவர்.
அவர் எப்ப தோன்றணும்னு நினைக்கிறாரோ அவர் இஷ்டப்படி தோன்றுவார், இஷ்டப்படி மறைவார். அவரை இங்கேயே இருங்கன்னு சொல்ல முடியாது. பஞ்சபாண்டவர்கள் என்ன சொன்னாங்க? கிருஷ்ணா நீ எங்க கூடயே இரு, நீ போகாதேன்னு சொன்னாங்க. அப்ப கிருஷ்ணா வந்து ஒன்னும் சொல்லல, அமைதியா இருந்தார். அப்போ அவர் வந்து திடீர்னு மறைஞ்சிட்டார். அப்போ இந்த உலகமே வந்து தலைகீழா மாறுச்சு. எங்கு பாரு இருட்டு, நரிகள் ஊளையிடுது, அபசகுணங்கள் எங்க பாரு, கன்றுக்குட்டியை வந்து கன்றுக்குட்டியெல்லாம் இடம் வருது. சோ இந்த மாதிரி எங்க பாரு ஊளை சத்தம், இருட்டு, அந்த மலையில வந்து ரத்த துளிகள் பெய்யுது. இப்படி பெண்கள் எல்லாம் வந்து வீட்டுல ஒரே சண்டை, சச்சரவு, குழப்பம். இத பார்த்துக்கிட்டு யுதிஷ்டர் ரொம்ப கவலைப்படுறார். என்னவோ அமங்கலம் நடக்குது, என்னன்னு தெரியல. நீ போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வா. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே கிருஷ்ண பக்தர்கள். எந்த நிலையிலும் அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணானதோ அவருக்கு பாதத்துல தான் போய் விழுவாங்க. நாமெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா நானே தீக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சக்தியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு சக்தியே கிடையாது. உள்ள இருந்து பரமாத்மா தான் அந்த சக்தியை வழங்குறாரு. ஆனாலும் ஒரு ஆணவம், என்னால முடியும், நான் அப்படின்னு தனிப்பட்ட நினைப்புல நாம என்ன முயற்சி பண்றோம். அப்புறம் தோத்து போய் பல தடவை தோத்தோன்னுதான் கடவுளே அப்படின்னு கூவுறோம். சோ ஒரு தடவை திரௌபதி அப்படித்தான் நினைச்சாங்க. தன் கைகளால் தன் மானத்தை காப்பாத்த முடியும்னு அந்த துச்சாதனன் கிட்ட போராடுறாங்க. அவங்கனால அந்த புடவையை இழுத்து வச்சு தன்னை காப்பாத்திக்க முடியல. அப்புறம்தான் நினைச்சு பாக்குறாங்க, ஐயோ கிருஷ்ணாட்ட நான் கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு. 2 கைகளையும் உயர்த்தி அபயம், ஆபத் வாந்தவா, அநாத ரட்சகா அப்படின்னு சொல்லி 2 கைகளையும் விடுத்து கிருஷ்ணரை கூப்பிடுறாங்க. அப்ப கிருஷ்ணா எப்ப என்னை திரௌபதி கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த செகண்டே உடனே உள்ள பூந்து அவர் அந்த புடவைய வந்து பல மீட்டர் தந்துட்டே இருக்காரு. இப்ப துச்சாதனன் இழுத்துட்டே இருக்கான். அந்த மலை போல அந்த புடவை இழுத்து 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 மலை போல குவிது. அவனுக்கு எங்கிருந்துடா வருதுன்னு தெரியல. இது என்ன மாயம் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கலாம் நீயா நானான்னு கடல் கூட போட்டி போடுறான். ஒரு சமயத்துல அவன் மயக்கமே வந்துடுது, மயங்கி விழுந்துடுறான். ஏன்னா அவனால இழுக்க முடியல. அது சும்மா வந்துட்டே இருக்குது, மலை போல குவிஞ்சும் இன்னுமே வந்துட்டு இருக்கு. அப்போ திரௌபதி நினைக்கிறான், என்னோட அகந்தையினால நான் கிருஷ்ணனை மறந்தேன். ஆனா அவர் எப்பொழுதும் பக்தர்களுக்கு தயாரா இருக்கிறார் காப்பாத்திருக்கு. யார் ஒருவர் கீழே விழுகிறப்ப கூட பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணா அப்படிம்பாங்க. சிலரெல்லாம் அம்மாம்பாங்க, சிலர் ஐயோம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் வரமாட்டார். ஆனா யார் ஒருவர் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்களோ, ஆபத்வாந்தவா, அநாத ரட்சகா, 1000 நாமங்கள், விஷ்ணு சகஸ்ர நாமம், அவருடைய பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ உள்ளபூர்வமாக அவங்களுக்கு டக்குன்னு வந்துருவாரு. நரசிம்மர் எப்படி பிரகலாதன் கூப்பிட்டார், பிரகலாதன் கூப்பிட கூட இல்ல, என்னை அவன் காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கை, ஸ்ரத்தை அவர் மனசுல அடி மனசுல இருந்தது. சின்ன பாலகன், 5 வயது பாலகன். அவர் தூக்கி அவங்க சொந்த தந்தையே என்ன பண்ணார், மலையில இருந்து உருட்டி விட்டார், விஷத்தை கொடுத்தாரு, யானையை வச்சு மிதிக்க வச்சாரு. அவருக்கு கொலை பண்ண முயற்சி, எத்தனையோ வகைகள்ல முயற்சி பண்ணார். ஆனா முடியல. ஏன்னா அவர் ரொம்ப உறுதியா இருந்தார், பகவான் என்னை காப்பார், என்னை காப்பதற்கு அவர் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. நாமெல்லாம் நினைக்கிறோம் என்னை மருத்துவர் காப்பாத்துவாரு, நான் டாக்டர்கிட்ட போனா நான் தப்பிச்சுக்குவேன், என்னோட உயிர் பழச்சுக்குவேன், நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு செல்வம் இருந்தா நான் பழச்சுக்குவேன், போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ண மாட்டான். ஒவ்வொரு பணக்காரனும் நினைக்கிறான், எனக்கு செல்வம் இருக்கு, நான் எப்படி வேணாம் வாழலாம், என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஆனா நாம பார்த்திருக்கோம் இந்த சமூகத்துல எத்தனை பணக்காரர்கள், எத்தனை அரசியல்வாதிகள் துர்மரணம் அடைந்த கதியை பார்த்திருக்கோம். சோ ஒரு ஏழை வந்து பகவானோட பக்தனாக இருந்தால் எவ்வளவு அமைதியா அவர் இருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர், அவர் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா கிருஷ்ணருக்காக எல்லா சேவைகளும் பண்ணார். அவர் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர் இருக்கும் போதே 108 கோயில்களை கட்டினார். எப்படி இந்த மாயம் தனது 77 வயசுல அதை பண்றார், சாதிக்கிறார். சோ பணம் இருக்கிறவனாலேயே இன்னைக்கு 108 கோயில் கட்ட முடியாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி கட்டுறார், ஒண்ணுமே இல்லாத கையில பகவானை மட்டும்தான் அவர் டிபெண்ட் பண்ணார், வேற யாரையும் அவர் வந்து நம்பல. பகவானை வந்து யார் ஒருவர் நம்புகிறார்களோ
அவங்கெல்லாம் கைவிடப்பட மாட்டார்கள். அப்ப அது போலதான் இங்க தேவகூதிக்கு ஆத்ம மாயையால் தோன்றும் அந்த பகவான் வந்து கைவிடல. அப்ப ஒரு பக்தை பகவானை அவளது மகனாக பிறக்குமாறு வேண்டலாம். பகவான் ஏற்கனவே மனதில் அமர்ந்துள்ளார். அவர் ஒரு பக்தையின் உடலிலிருந்து வெளிவந்ததால் மண்ணுலக அறிவில் அந்த குறிப்பிட்ட பெண் அவளுக்கு அன்னை என பொருள் அல்ல. இது ரொம்ப முக்கியமா எல்லாருமே கவனிக்கின்றது. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பகவானும் இங்க மகனாக பிறக்கிறதுனால அவர் வந்து அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனமாஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். பல மூடர்கள் நினைக்கிறாங்க அவர் மனித உருவம் எடுத்ததனால் மனிதனாக வந்துட்டார், அதனால முக்குணங்களுக்கு ஆட்பட்டு விட்டார், அப்ப அவர் இறந்த உடனே மறுபடியும் பகவான் ஆயிடுறாரு அப்படின்னு. அப்படி கிடையாது. அவர் ஒரு நாடகத்துல எப்படி நாடக மேடையில ஒரு தெரியாத ஒரு நபர், அவருக்கு தந்தையாக ஒருத்தர், தாயாக ஒருத்தர், மாமனா ஒருத்தர், மச்சானா ஒருத்தர், இப்படி நிறைய பேர் வேஷம் போட்டிருக்காங்களோ அது போல பகவான் இங்க மகனாக வேஷம் போட்டு வர்றார். அந்த தாய்க்கு, அந்த பக்திக்கு தாயாக ஒரு ஒரு இதை கிரியேட் பண்றார், ஒரு கற்பனைய. ஏன்னா அதன் மூலமா அந்த பக்தியை அவர் மகிழ்விக்கிறார். உண்மையிலே அவள் தாய் கிடையாது, பகவானை யாராலும் பெற்றெடுக்க முடியாது, ஏற்கனவே பகவான் இருக்கிறார், அனாதிர் ஆதிர் கோவிந்த. அப்ப இங்க வரும்போது லீலைக்காக ஒருத்தரை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி வேண்டுறாங்க பகவான்கிட்ட, எனக்கு இப்படி ஒரு வரம் கொடு. நிறைய பேர் நிறைய வரம் வாங்குவாங்க. சிலர் வந்து நான் பணக்காரன் ஆகணும், சிலர் நான் டாக்டர் ஆகணும், சிலர் என்ஜினியர் ஆகணும், சிலர் வந்து ஒரு அசுரன் எல்லாம் என்ன நினைக்கிறான், நானே வந்து வெற்றியாளனா இருக்கணும், எனக்கு உயிர் போகக்கூடாதுன்னு. ஆனா அந்த வரம் மட்டும் யாருக்கு கொடுக்கறது இல்ல பகவான். ஏன்னா உடலுன்னு எடுத்தா அந்த உயிர் உடலை விட்டு போய் தான் ஆக வேண்டும். யாரும் பிறவாமை அப்படிங்கிற சாரி இரவாமை அப்படிங்கிற வரத்தை இந்த ஜட உலகில பெற முடியாது. சில அபூர்வமான நபர்கள், ஆஞ்சநேயர், சிரஞ்சீவிகள் இருக்காங்க, சில சிரஞ்சீவிகள் இருக்கிறத நாம பாக்குறோம். ஆனந்தி மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. சில சிரஞ்சீவிகள் இருக்காங்க. ஹனுமன், அஸ்வத்தாமன் கூட இன்னும் உயிரோடு இருக்கிறதா நாம கேள்விப்படுறோம். சிலருக்கெல்லாம் இப்படி உயிர் எப்பவுமே இருக்கும். ஆனா பலர் கோடானி கோடு அபூர்வமா 1-2 பேருக்கு தான் அப்படி வரம் இருக்கோ தவிர மற்றவர்கள் எல்லாம் உடலை விடுத்தே ஆக வேண்டும். இந்த ஆன்மாவானது இந்த உடலை விட்டு போயே ஆகணும். அதனாலதான் நம்மளுக்கு கௌமாரம் ஜரா ததா தேகாந்திர பிராத்திர் தீரஸ்திரன முஹ்யதி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அடுத்தது ஸ்லோகம் 6. தஸ்யாம் பஹூதிதே காலே பகவான் மதுசூதனஹ கார்த்தமம் வீரியமாபந்தோ ஜக்ஞேங் நிரிவ தாருணி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பல ஆண்டுகளுக்கு பிறகு பரமபுருஷ பகவான் மது என்னும் அரக்கனை கொன்று மதுசூதனன் என்னும் பெயருடன் கர்த்தமரின் விந்துவில் நுழைந்து வேள்வியின் போது மரத்திலிருந்து தீ வருவதைப் போல தேவகூதியிடம் தோன்றினார். பொருளுரை. பகவான் கர்த்தம முனிவருக்கு மகனாக தோன்றினாலும் அவர் எப்போதும் பரமபுருஷ பகவான் தான் என்று இங்கு தெளிவாக குறிக்கப்படுகிறது. நெருப்பு ஏற்கனவே மரத்தில் உள்ளது, ஆனால் குறிப்பிட்ட ஒரு முறையினால் நெருப்பு தூண்டிவிடப்படுகிறது. அதுபோல பகவான் எங்கும் ஊடுருவியவர். அவர் எங்கும் உள்ளார். அவர் எல்லாவற்றிலிருந்தும் தோன்றலாம். ஆதலால் அவர் ஒரு பக்தரின் விந்துவில் தோன்றினார். ஒரு சாதாரண வாழும் உள்பொருள் ஒரு குறிப்பிட்ட வாழும் உள்பொருளின் விந்துவை இடமாக கொண்டு பிறப்பு எடுப்பது போல பரமபுருஷ பகவான் அவருடைய பக்தரின் விந்துவை இடமாக கொண்டு அவர் மகனாக வந்தார். இது அவர் எந்த வழியிலும் முழு சுதந்திரமாக செயல்படுபவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதனால் அவர் ஒரு சாதாரண வாழும் பொருளாக ஒரு குறிப்பிட்ட கருப்பையில் பிறப்பு எடுக்க வற்புறுத்தப்படுபவர் என்று பொருள் அல்ல. பகவான் நரசிம்மர் ஹிரண்யகசிபுவின் அரண்மனை தூணிலிருந்து தோன்றினார். வராக பகவான் பிரம்மாவின் நாசித்துளையிலிருந்து தோன்றினார். கபில பகவான் கர்த்தமரின் விந்துவிலிருந்து தோன்றினார். ஆனால் இதனால் பிரம்மாவின் நாசித்துளையோ அல்லது ஹிரண்யகசிபுவின் அரண்மனை தூணோ அல்லது கர்த்தமரின் விந்துவோ பகவானின் தோற்றத்திற்கான மூலம் என்பது பொருள் அல்ல. பகவான் எப்போதுமே பகவான் தான். பகவான் மதுசூதனர். அவர் எல்லா விதமான தீயவர்களுக்கும்
தீயவர்களையும் கொல்பவர். அவர் குறிப்பிட்ட பக்தரின் மகனாக பிறந்தாலும் அவர் பகவானாகவே இருக்கிறார். கார்த்தமம் எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இது பகவான் கர்த்தமர் தேவகூதியின் பக்தி தொண்டில் பக்தி அன்போ அல்லது உறவோ கொண்டிருந்தார் என கூறுகிறார். ஆனால் அவர் தேவகூதியின் கருப்பையில் கர்த்தம முனிவரின் விந்துவிலிருந்து ஒரு சாதாரண வாழும் பொருள் போல் பிறந்தார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் வந்து இங்க தேவகிக்கு மகன் பிறந்தார் அப்படிங்கிறதுனால அவர் தேவகியை விட குறைந்தவர் கிடையாது. ஏன்னா பகவான் என்றும் பகவானாகவே இருக்கிறார். பகவான் மகனாக பிறக்கிறதுனால உண்மை அவர் வந்து மகனா ஆயிறது கிடையாது. அந்த பக்திக்கு ஒரு லீலையின் மூலமாக இன்பம் அளிக்கிறார். ஏன்னா அந்த பக்தி அவ்வளவு தூரம் யாசகம் பண்ணியிருக்காங்க, தவம் பண்ணியிருக்காங்க, பகவான்கிட்ட இந்த வேண்டுதலை வச்சிருக்காங்க. இப்ப யாரெல்லாம் என்ன விருப்பங்கள் கொண்டு நாம் இந்த ஜட உலகுக்கு வந்திருக்கிறோமோ அந்த விருப்பங்களை நிறைவேற்ற உள்ள இருக்கின்ற அந்த பரமாத்மா நம்மளுக்கு அனுமதி கொடுப்பார். அதனாலதான் பகவத்கீதையில சொல்றார், உபதிரஷ்டா ஹனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர பரமேத்மேதி சாப்யுக்தோ அப்படின்னு சொல்றார். அப்போ உள்ள இருந்து பரமாத்மாவாக நம்மளது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் வந்து அனுமதி கொடுக்கிறார். அவர் அனுமதி கொடுக்காம எதுவுமே இங்க நடக்காது. நாமெல்லாம் நினைச்சிருக்கிறோம், என்னோட திறமையினால நான் இதை நடத்தினேன், நான் வந்து படிச்சேன் அதனால மார்க் வாங்கினேன், சோ நான் வந்து உழைத்தேன் அதனால செல்வம் கிடைத்தது, இப்படின்னு எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யே, அதெல்லாம் மடமை, நம்மளோட அறியாமையினால விளைகின்ற எண்ணங்கள். உண்மையில பகவான் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தால்தான் தேவர்கள் மூலமா அது நிறைவேறுது. ஏன்னா தேவர்களுக்கு பகவான் அனுமதி கொடுக்கிறார், நீ இந்த ஆத்மாக்கு இந்த சேவை செய், அவங்களுக்கு வந்து இதை கொடு அப்படின்னு பகவான் அனுமதி கொடுக்கிறார். சோ பகவானோட கருணை இல்லாம எதுவுமே நடக்காது. அப்போ பகவான் வந்து சுதந்திரமானவர். அவர் எங்கே தோன்றணும், எப்ப தோன்றணும், யாருக்கு தோன்றணும், யாருடைய மகனாக தோன்ற வேண்டும். அப்ப மகனாகவே சில சமயம் வர்றது கிடையாது. சில சமயம் நரசிம்மரா வர்றார். அப்ப நரசிம்மரா சுயம்புவா வர்றார். தாய் இல்லாம தந்தை இல்லாம ஒரு தூணில் தானாக தோன்றுகிறார். அப்போ பகவானுக்கு தாய் தந்தை மூலத்தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ வராகர் எங்கிருந்து வர்றார்? பிரம்மாவோட நாசியிலிருந்து வர்றார். மூக்குத்துவாரத்திலிருந்து ஒரு சிறு புள்ளியாக தோன்றியவர் அப்படியே படிப்படியா செகண்டுக்கு செகண்ட் அவர் வந்து உயரமாகி வான அளவு உயர்ந்து ஒரு வராகராக நிற்கிறார். அப்ப பிரம்மாக்கு தெரியுது, கண்டிப்பா இது வந்து பகவானே தான். ஏன்னா பகவான் எந்த ரூபத்தையும் எடுக்கக்கூடியவர். அவர் மனிதனாகத்தான் வரணுங்கிறது கிடையாது, மிருகமாகவும் வரலாம், பாதி மனித ரூபத்திலும் பாதி மிருக ரூபத்திலும் நரசிம்மராவும் வரலாம். இப்படி அவர் வந்து எத்தனையோ தோற்றங்கள் எடுத்திருக்கார். கோடானு கோடி எல்லாம் எப்படி அலைகள் எண்ணப்பட முடியாததோ, கடல் அலைகள் எண்ணப்பட முடியாதோ, கடலில் இருக்கும் மணல் துகள்கள் எவ்வாறு எண்ணப்பட முடியாததோ, அது போல பகவானின் அவதாரமும் எண்ணற்றது. இப்ப பக்தருக்கு அவர் வந்து மகனா பிறந்தாலும் கூட அவர் பகவானாகவே தான் இருக்கிறாரோ தவிர அவர் மகனாக மாறி அவர் வந்து தன்மையை இழந்து விடுவதில்லை. இப்ப கர்த்தவர் இங்க வந்து கார்த்தமம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பகவான் கர்த்தமர் தேவகூதியின் பக்தி தொண்டில் அந்த உறவு கொண்டிருந்தார். பக்தி தொண்டில் பக்தி அன்போ அல்லது உறவோ கொண்டிருந்தார். ஆனால் தேவகூதியின் கற்பையில் கர்த்தவ முனிவரின் விந்துவிலிருந்து ஒரு சாதாரண வாழும் பொருள் போல பிறந்தார் என நாம் தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அடுத்த ஸ்லோகம். அவாதயம் ஸ்ததா வியோம்னி வாதித்ராணி கணா கணா காயந்தி தம்ஸ்ம கந்தர்வா நிருத்யந்த்ய பிரசரசோ முதா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, படிங்க. நீங்க படிங்க மாதாஜி. இல்ல வேற யாரோ படிச்சாங்க மாதாஜி. இல்ல, யாரும் படிக்க. அவர் பூமியில் அவதரித்த பொழுது தேவர்கள் மலை மேகங்களின் வடிவில் வானில் இசைக்கருவிகளை இசைத்தனர். மேலுலக இசைக்கலைஞர்கள் கந்தவர்கள் பகவானின் புகழை பாடினார். அப்போது மேலுலக நடன பெண்கள் மகிழ்ச்சி கலிவெறியில் ஆடினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பகவான் அவதரிக்கிற போது அங்க தேவர்கள்
அங்க வந்து இசைக்கருவிகளை கந்தர்வர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏன்னா கந்தர்வர்கள் வந்து எப்பொழுதுமே இசையில் சிறந்தவர்கள். அப்போ மேலுலக இசைக்கலைஞர்கள் கந்தர்வர்கள் எல்லாம் பகவானோட புகழை பாடுகிறார்கள். அப்ப பெண்கள் எல்லாம் வந்து நடனம் ஆடுறாங்க, அந்த மேலுலக பெண்கள் தேவகன்னிகைகள். ஸ்லோகம் 8. வேது கமனசோ திவ்யா கேசரைர பவர்ச்சிதாக பிரசேதுஸ்த திச சர்வா அம்பாம் சித மனாம் சித. ஹரே மொழிபெயர்ப்பு கிருஷ்ணா. சரி படிங்க மாதாஜி, படிங்க. நீங்க படிங்க மாதாஜி. பகவான் பிறந்தபோது வானில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த தேவர்கள் மலர்களை சொரிந்தனர். எல்லா திசைகளிலும் நீரும் எல்லாருடைய மனங்களிலும் மிகவும் திருப்தி அடைந்தன. பொருளுரை: வான்மேல் எந்த தடையும் இன்றி பயணம் செய்யக்கூடிய வாழும் பொருள்கள் இருந்தன என்று இங்கு அறியப்படுகிறது. நாம் வான்வெளியில் பயணம் செய்ய முடியும் என்றாலும் பலவித தடைகளால் நாம் தடுக்கப்படுகிறோம். ஆனால் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் பாடல்களிலிருந்து நாம் கற்பது என்னவென்றால், சித்த யோகம் எனப்படும் கோளில் வாழ்பவர்கள் வான்வெளிகளில் எந்த தடையுமின்றி ஒரு கோளிலிருந்து மற்றொன்றுக்கு பயணம் செய்ய முடியும். கர்த்தமரின் மகன் கபில பகவான் தோன்றிய போது அவர்கள் பூமியின் மீது பூமாரி பொழிந்தார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ மேலுலகங்கள் அதெல்லாம் வந்து நம்மள மாதிரி கிடையாது. அவர்கள் வந்து கீழே பார்க்கக்கூடியவங்க. அப்ப வானத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க. அப்ப பகவான் அவதரிக்கிற போது அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பூமாரி பொழிகிறார்கள் பகவான் தோன்றும் போது. எல்லா அவதாரங்கள்லயும் நம்ம பார்த்திருப்போம். இப்போ வராக அவதாரம் எடுத்த போது கூட நம்ம அது மாதிரி பார்த்திருக்கோம். தேவலோகத்திலிருந்து அவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். அப்ப அந்த சண்டையெல்லாம் அவங்க வந்து நேர்ல பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்தது ஸ்லோகம் 9. தத்கர்த்தமாஸ்ரபதம் சரஸ்வத்யா பரிஸ்ருதம் ஸ்வயம்பூசாகம் ருச்சிபிர் மரீச்யாதி பிரப்யயாத். மொழிபெயர்ப்பு: பிரம்மா முதலில் தோன்றிய உயிர் பொருள் மாரிஷ முனிவருடனும் பிற முனிவர்களுடன் சரஸ்வதி நதியில் சூழப்பட்ட கர்த்தம முனிவரின் துறவு மாடத்திற்கு அவர் சென்றார். பொருளுரை: பிரம்மா சுயம்பு என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் மண்ணுலகத்தில் எந்த தந்தைக்கும் தாய்க்கும் பிறக்கவில்லை. அவரே முதல் உயிரினம். அவர் பரமபுருஷ பகவானாகிய கர்ப்போதய சாயி விஷ்ணுவின் உந்தி தன் தாமரையிலிருந்து பிறந்தவர். அதனால் அவர் சுயம்பு அல்லது தானாக தோன்றியவர் எனப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. எப்படி பகவானுக்கு தாய் தந்தையர் ஆதியில் இல்லையோ, அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம். அப்ப வந்து அனாதிர் கோவிந்த அப்படின்னா அவருக்கு தாயோ தந்தையோ முதல்ல கிடையாது. பகவானுக்கு எப்பவுமே யார் தாய் தந்தைன்னு நம்மளுக்கு தெரியாது, பகவானுக்கே தெரியாது. அவர் எப்படி தோன்றினாருங்கன்னு தெரியாது. அவர் தோன்றி எத்தனை காலம் ஆயிற்றுன்னு தெரியாது. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அவர் இருக்கார். அதுக்கப்புறம் நம்மளை எப்ப படைச்சாருன்னு அதுக்கும் எந்த ஹிஸ்டரியும் கிடையாது. நாம எப்போ அவர்கிட்ட இருந்து பிரிந்த மமைவாம்ஸ் ஜீவலோகை ஜீவபூத சனாதனன்னு நாம எப்போ அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சோன்னு நம்மளுக்கும் தெரியாது. இதுக்கு வந்து ஒரு காலமே கிடையாது. காலத்திற்கு அப்பாற்பட்டவர் பகவான். காலங்கள் வந்து இங்கேதான் பௌதிக உலகில் அவர் கட்டுப்படுத்துறார் என்றாலும், அகம் காலோஸ்மி அப்படின்னு சொன்னாலும் அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்போ இங்க வந்து எப்படி பகவான் தாய் தந்தையர் மூலமாக பிறக்கவில்லையோ, அனாதிர் ஆதிர் கோவிந்தன்னு பிரம்ம சம்ஹிதியில பிரம்மா சொல்றாரு. அது போல பிரம்மாவிற்கும் அவருடைய படைப்பிற்கு பகவான் தான் காரணமாக இருந்தாலும், அப்ப பகவானுக்கு வந்து ஒரு தாய் தேவைப்படவில்லை, அவருக்கு ஒரு மனைவி தேவைப்படவில்லை. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டுமே கரு உண்டாகும், அதன் மூலமா குழந்தை பிறக்கும். அப்ப பகவான் பிரம்மாவை தோற்றுவிக்கும் போது ஒரு பெண்ணோட துணை தேவைப்படவில்லை. மகாலட்சுமி இருக்காங்க, பூமி மாதா இருக்காங்க, அவங்கெல்லாம் நமக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எப்படி பகவான் வந்து தன்னுடைய சக்தியை இந்த பௌதிக உலகத்திற்குள் செலுத்தினார். கர்ப்போதக சாய் விஷ்ணுவாக அவர் வந்து இந்த கருவூட்டுகிறார் இந்த ஜட உலகை அப்படின்னு எல்லாம் நாம படிச்சோம். ஆனா இங்க பிரம்மாவை தன்னுடைய ஆபிக்கமலத்திலிருந்து தோற்றுவிக்கும் போது அவர் என்ன பண்றார்? தானாகவே தோற்றுவிக்கிறார். அவருக்கு எந்த ஒரு பெண்ணோட துணையும் தேவைப்படல. அப்போ அதனாலதான் அவர் பிரம்மா வந்து ஸ்வயம்பு நாரத் பிரம்மபு அப்படின்னு சொல்லப்படுறார்.
ஸ்வயம்பு அப்படின்னா தானாக தோன்றியவர். அவருக்கு தாய் இருக்கு, தாய் தந்தை எல்லாமே பகவான் தான். அடுத்தது பதம் 10. பகவந்தம் பரம் பிரம்ம சத்வேனாம் சேன சத்ருகன் தத்துவசங்கியா வசங்கியான விக்ஞபப்யை ஜாதம் வித்வானஜ ஸ்வராட். மொழிபெயர் படிங்க மாதாஜி, படிங்க. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, படிங்க. மாதாஜி யாரோ ஒருத்தர் படிங்க. மித்திரேயர் தொடர். ஓ எதிரே கொள்பவரே, பிறக்காத பகவான் ஆகிய பிரம்மா அறிவை அடைவதில் பெரும்பாலும் சுதந்திரமானவர். பரமபுருஷ பகவானுடைய குணத்தில் ஒரு பகுதியே சாங்கிய யோகம் எனப்படும். அறிவின் முழுநிலை விளக்கத்தக்கதென்று தேவகூதியின் கருப்பையில் தோன்றியுள்ளது என்பதை பிரம்மனால் புரிந்து கொள்ள இயலும். பொருளுரை பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பெற்றுள்ளது. என்னவென்றால் பகவானே வேதாந்த சூத்திரத்தின் தொகுப்பாளர். அவரே வேதாந்த சுதந்திரத்தை முழுமையாக அறிந்தவர் என்பதாகும். அதுபோல பரமபுருஷ பகவான் கபிலராக தோன்றி தொகுக்கப்பட்டதே சாங்கிய தத்துவ முறையாகும். இதை தொகுத்தவராக கூறப்படும் போலி கபிலர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் பகவானின் அவதாரமாகிய கபிலர் அந்த கபிலரிடமிருந்து வேறுபட்டவர். கர்த்தம முனிவரின் மகனாகிய கபிலர் அவருடைய சாங்கிய தத்துவ முறையில் மிக தெளிவாக இந்த உலகை பற்றி மட்டுமல்லாமல் ஆன்மீக உலகு பற்றியும் விளக்கியுள்ளார். ஏனென்றால் அவர் ஸ்வராட் அல்லது அறிவு பெறுவதில் சுதந்திரமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் கற்பதற்கு பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ செல்லவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் உள்ளிருந்தே கற்றார். இந்த அண்டத்துக்குள் பிரம்மா முதல் உயிரினம் ஆதலால் அவருக்கு இல்லை. அவருக்கு குரு யார் என்றால் எல்லா உயிரினத்தின் மனத்திலும் அமர்ந்திருக்கும் பரமபுருஷ பகவான் ஆவார். பிரம்மா பகவானிடமிருந்து மனத்தினால் நேரடியாக அறிவு பெற்றார். அதனால் அவர் சில சமயம் ஸ்வராட் என்றும் அஜன் என்றும் அழைக்கப்படுகிறார். மற்றொரு முக்கிய கருத்து இங்கு குறிப்பிடப்படுகிறது. சத்வேதானம் சேனா பரமபுருஷ பகவான் தோன்றும் பொழுது அவருடைய வைகுண்டத்தின் பரிவாரம் எல்லாம் கொண்டு வருவார். அதனால் அவர் பெயர், அவர் வடிவம், அவர் குணம், அவர் பரிவாரம், அவர் சுற்றுப்புறம் எல்லாம் இந்த மெய்யறிவார்ந்த உலகை சேர்ந்தவை. உண்மையான நன்மை சத்வகுணம் இந்த மனவாசகம் நடந்த உலகில் உள்ளது. இந்த பூ உலகில் சத்வகுணத்தின் தன்மை தூயதாக இல்லை. சத்வகுணம் இருக்கலாம், ஆனால் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களும் ஓரளவு இருந்தே தீரும். ஆன்மீக உலகில் சத்துவ குணத்தின் கலப்பற்ற தன்மை நிலவுகிறது. அங்கு சத்துவ குணத்தின் தன்மை சுத்த சத்துவம் எனப்படுகிறது. சுத்த சத்துவத்தின் மற்றொரு பெயர் வசுதேவர். ஏனென்றால் வசுதேவரிடமிருந்து பகவான் பிறந்தார். ஒருவர் சத்துவ குணத்தின் தன்மைகளில் தூய்மையாக இருந்தால் அவரால் பரமபுருஷ பகவானின் படிவம், பெயர், தன்மை, பரிவாரம், சுற்றுப்புறம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். பரமபுருஷ பகவான் ஆகிய கிருஷ்ணர் அவரின் ஒரு பகுதியான கபில தேவராக தோன்றினார் என்பதை அம்சேன என்னும் சொல் குறிக்கிறது. பகவான் கலா அல்லது அம்சமாக விரிவு அடைகிறார். அம்சா என்றால் நேரடி விரிவு, கலா என்றால் விரிவின் விரிவு என்று பொருளாகும். விரிவுக்கும் விரிவின் விரிவுக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் நேரடி வேறுபாடு ஏதும் இல்லை. ஒரு மெழுகுவர்த்திக்கும் மற்றொன்றுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாதிருப்பது போல, ஆனால் எந்த மெழுகுவர்த்தியில் இருந்து பிற எல்லாம் ஏற்படுகிறதோ அது உண்மையானது. ஆனால் கிருஷ்ணர் பரபிரம்மன் அல்லது முடிவான பகவான் என்றும் எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ அங்க ஓ எதிரே கொள்பவரே, பிறக்காத பகவானாகிய பிரம்மா அறிவை அடைவதில் பெரும்பாலும் சுதந்திரமானவர். இப்ப மைத்ரேயர் சொல்றார், பரமபுருஷ பகவானுடைய குணத்தில் ஒரு பகுதியே சாங்கிய யோகம் எனப்படும் அறிவின் முழு நிலையை விளக்குவதற்கென தேவகூதியின் கற்பையில் தோன்றியது அப்படின்னு. இப்ப தேவகூதியில கற்பையில தோன்றியது பகவானுடைய ஒரு அம்சம். நாம ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் மின்றாரி வியாக்குலம் லோகம் மிருதியந்தி யுகே யுகேன்னு படிச்சிருக்கோம். இது பரிபாத சூத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் மிக முக்கியமான சூத்திரம். எப்படி இந்த பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை நாம புரிஞ்சுக்கணும். பாகவதத்தின் முழுமைக்கும் இந்த ஸ்லோகம் நாம மனசுல தெளிவா பதிஞ்சா மட்டும்தான் பாகவதம் நம்மளுக்கு புரியும். ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்வயம் பகவான் ஸ்வயமானவர், ஸ்வயம்பூ. அவர் எல்லாவற்றிற்கும் முழுமையானவர்.
ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறவர். அப்ப முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவர், வசுதேவரின் புதல்வனான வாசுதேவர். அந்த வாசுதேவர் தான் முழுமுதற் கடவுள். ஆனா அவர்கிட்ட இருந்து பிரிகின்ற அம்சம், கலா, விபின்னாம்சம், இதெல்லாம் வந்து பல பிரிவுகள், பிரிவின் பிரிவுகள். அப்ப இது வந்து நம்ம குழப்பம் அடையக்கூடாது. பகவான் வந்து தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிக்க முடியும். ஒருவரே வந்து பலவாக. எப்படி நம்ம கர்த்தவ முனிவர் வந்து அஷ்டமா சித்தியின் மூலமா 9ஆ தன்னை விரிவங்கம் பண்ணிட்டார். இங்க கோயம்புத்தூர்ல இருப்பார், சென்னையிலயும் இருப்பார், டெல்லியிலயும் இருப்பார். அன்னைக்கெல்லாம் இது கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கேமரா, இங்க இருக்கிற ஒரு கேமரா, அங்க இருக்கிற கேமரா எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி இங்கேயும் இருக்கிறார் அங்கேயும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு சித்தர் வந்து 9 இடங்கள்ல தன்னை வந்து அதே போல மாற்றிக்கொண்டு இருக்க முடியும். பல்வேறு இடங்கள்ல தன்னை போலவே 9 உருவுல இருக்க முடியும். அப்ப பகவான் வந்து தன்னை போல மட்டுமல்ல, பிறரை போலவும். அப்ப பிரம்ம விமோகன லீலையில நாம என்ன பார்த்தோம்? அவர் பிரம்மா கொண்டு போய் இவர் கடவுளா உண்மையிலேயே அப்படின்னு குழப்பம் அடைஞ்சு, இந்த சின்ன சிறுவன் இத்தனை மாயஜாலம் பண்றானே, இவ்வளவு லீலைகள் பண்றானே அப்படின்னு சொல்லி, இந்த மாடு மேய்க்கிற சிறுவனை இத்தனை பண்ண முடியுமா, இவர் கடவுளா இருக்க முடியுமான்னு சொல்லி அந்த கோபர்களை எல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சுட்டார். கன்றுக்குட்டிகளை எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டார். ஆனா அந்த 3 லட்சம் கன்றுக்குட்டிகளாக பகவானே வந்து மாறி வர்றார். அந்த கோபர்களாகவும் மாறி வர்றார். பலாயிரக்கணக்கான கோபர்களாலும் அவரால் மாற முடியும். சோ அவர் எந்த உயிரினத்திலையும் எந்த வகை உடலிலும் அவர் தன்னை வந்து தோற்றுவிக்க முடியும். பகவான் பலவேறாக பிரிகின்றார். அப்போ பகவான் வந்து அம்சா அப்படின்னா அவருடைய நேரடி விரிவு. அப்ப நிறைய சக்தி இருக்கு. அப்ப விரிவோட விரிவு. அப்போ எல்லா விரிவுகளுக்கும் சக்தி இருக்கு அப்படின்னாலும் அவர் எல்லா சக்திகளிலும் எல்லா இடத்துலயும் காட்டுறது கிடையாது. எந்த பர்பஸுக்கு எந்த இடத்துல வர்றாரோ அந்த சக்தியை மட்டும் அந்த இடத்துல காட்டுறார். இப்ப நரசிம்மரா வர்றாரு, அவருடைய ஒரே பர்பஸ் என்ன? பிரகலாதனை காப்பாற்றணும். முதல்ல பக்தனை காப்பாற்றணும். இரண்டாவது அந்த பக்தனுக்கு யார் தொல்லை தருகிறார்களோ அந்த அசுரர்களை அழிக்கணும். அழிக்கிறது அப்படிங்கிறது 2வது பட்சம். ஏன்னா பகவான் இருந்த இடத்துல இருந்து நினைச்சா போதும் அழிச்சிடலாம். அவர் வந்து நரசிம்மரா வந்துதான் அழிக்கணும்னு கிடையாது. ஆனா தன்னுடைய பக்தனுக்கு அருளை கொடுப்பதற்காக, தன்னை நேரடியாக காட்டுவதற்காக அவர் நரசிம்மரா வர்றார். அது நரசிம்மரா வர்றது மூலமா பிரகலாதர் மட்டுமா பார்க்கல, அங்கிருந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே பலன் கிடைச்சது. ஏன்னா பகவானை நேரடியாக பார்ப்பது, உணர்வதற்கே இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னா நேரடியா பார்க்கறதுக்கு எவ்வளவு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பகவானை ஒரே ஒரு செகண்ட் பார்த்ததுனால நாரதர் ஒரு பெரும் முனிவர் ஆனார். நாமெல்லாம் அதைத்தான் வேண்டுறோம். பகவானே ஒரு செகண்ட் எனக்கு கனவுலையாவது காட்சி கொடு, நான் வந்து முழுசா மாறிடுவேன், என்னுடைய இந்த ஜடத்தன்மை போயிரும், ஜடத்தில் இருக்கிற பற்றுக்கள் போயிரும், நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன், எப்பவுமே ஒரு பக்தன் ஆயிடுவேன். ஆனா பகவான் அவ்வளவு சீக்கிரம் பக்தியை கொடுக்கறது இல்ல. ஏன்னா ஒரு பக்தனுக்கு பகவான் அடிமை. அதனால சீக்கிரம் பக்தியை கொடுக்க மாட்டார். முக்தியை கூட கொடுத்துருவாரு. உங்களுக்கு வேணுங்கிற செல்வத்தை எல்லாம் கொடுத்துருவாரு, பௌதிகமான வசதிகள் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆனா பக்தியை கொடுக்க மாட்டார். அதனால பக்தன் வந்து ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். பக்தி கிடைக்கணும்னா ரொம்ப நாம கஷ்டப்பட்டுதான் அவன் பகவான்கிட்ட இருந்து அதை பெற முடியும். இப்ப இங்க வந்து கபிலராக பகவான் வந்து சாங்கிய தத்துவத்தை தன் தாய்க்கு உபதேசிக்கிறார். ஆனா போலி கபிலர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய தத்துவங்கள் வேற. அவரோட தத்துவங்கள் எல்லாம் வந்து பகவானே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயாவாத தத்துவம். அப்படி கிடையாது. இந்த கபிலர் வந்து பகவானே தோன்றி கபிலராக தன் தாய்க்கு எல்லா தத்துவத்தையும், சாங்கிய தத்துவத்தையும் உரைக்கிறார். ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, அந்த மூலக்கூறுகள் எப்படி பகவான் படைச்சார், 24 மூலக்கூறுகள். அப்போ ஆன்மீகத்தை பத்தியும் பௌதிகத்தை பத்தியும் புட்டு வைக்கிறார் அவங்க அம்மாக்கு. அப்ப பகவான் வந்து ஸ்வராட், அதாவது சுதந்திரமானவர். அதனால அவர் வந்து காலேஜுக்கெல்லாம் போய் அதை கத்துக்கிட்டு அப்புறம் வந்து சொல்லி கொடுக்கல. ஏன்னா பகவான் அனைத்தும் அறிந்தவர், ஸ்வராட். அவர் வந்து அவருக்கு எல்லா அறிவு, அழகு, செல்வம், வீரம், புகழ், துறவு அப்படின்னு எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குது. அதனால அவர் எங்கேயும் போய் கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. இன்னும் பிரபு வரல, அது வரைக்கும் இதை முடிச்சிடலாம். அப்ப பிரம்மா முதல் உயிரினம்
இந்த அண்டத்திற்குள் பிரம்மா முதல் உயிரினம். அதனால அவருக்கும் வந்து உள்ளே இருந்தே அவர் கத்து கொடுத்துக்கிறார். அப்ப குரு யாரு பிரம்மாக்கு அப்படின்னா பரமபுருஷ பகவானே அவருக்கு குருவா இருக்கிறார். பிரம்மா பகவானிடமிருந்து நேரடியாக அறிவை பெற்றார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முய்யந்தி யத் சூரையக அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல படிக்கிறோம். அதனால தான் அவர் அஜன் ஸ்வராட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்னு சொல்லப்படுற அது படைப்புக்கான அதிகாரத்தை அவருக்கு வழங்குறார் பகவான், பிரம்மாவை படைக்க சொல்லி. அதுக்கான எல்லா சக்தியும் அவர் கொடுத்துட்றார். அதனால அவர் ஸ்வராட் அப்படின்னா பகவானை போல முழுமையான ஸ்வராட் கிடையாது, சுதந்திரமானவர் கிடையாது. அந்த படைப்புக்கு வந்து அவர் சில அதிகாரம் வழங்கப்பட்டிருக்காரு. அதனால அவர் சுதந்திரமானவர். அப்போ பகவான் தோன்றும் போது வைகுண்டத்தின் பரிவாரத்தை எல்லாம் இங்க கொண்டு வர்றார். பகவான் எப்பவுமே தனியா இருந்து நாம பார்த்தது இல்லை. ஓவியங்கள்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம், பகவானுக்கு பக்கத்துல ஒரு பசுவோ இல்ல சில பக்தர்களோ இல்ல கோபிகைகளோ இல்ல கோபர்களோ இல்ல ராதாராணியோ யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. சோ பகவான் வந்து என்னைக்கும் தனியா இருக்க மாட்டார், கூட பக்தர்கள் புடைசூழ இருப்பார். அப்போ அவர் இங்க வரும்போதும் அப்படித்தான், அவர் வந்து தன் கூட பல பரிவாரங்களோட வருகிறார். இப்ப பஞ்சதத்துவா பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வர்றார். ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி நித்யானந்தர் வந்துட்டார், கதாதர் பண்டிட் வந்துட்டார், இப்படி ஸ்ரீவாஸ் பிரபு வர்றார். இப்படி பல பக்தர்கள் வந்து, ஏன்னா இப்ப ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வர்றாருன்னு வைங்க, அந்த பிரசிடென்ட் வர்றதுக்கு முன்னாடி அவரோட பிஏ இங்க வந்துருவார், அமைச்சர்கள் இங்க வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து அவர் எங்க தங்க போறாரு, அந்த ஹோட்டல் எப்படி இருக்கு, அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அது மாதிரி பகவான் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பரிவாரங்கள் எல்லாம் இங்க வந்துடுறாங்க. அப்போ இந்த உலகுல வந்து சத்துவ குணம் அப்படிங்கிறது தூய்மையா இல்லை, எப்பவுமே கலப்படமா இருக்கு. ஏன்னா சத்துவ குணம் தனியாக செயல்படுறது கிடையாது. அது 81 விதமாக ரஜஸ் தமஸ் கலந்து, சில சமயம் சத்துவம் மேலோங்கி இருக்கும், ரஜஸ் கீழே இருக்கும், தமஸ் அதுக்கும் கீழே இருக்கும். சில சமயம் தமஸ் மேல இருக்கும், ரஜோ மத்தியமமா இருக்கும், சத்துவம் குறைவா இருக்கும். இப்படி பல விதங்கள்ல 81 விதமாக அந்த குணங்கள் பிரிந்திருக்கு. ஆனா சுத்த சத்துவ நிலை அப்படிங்கிறது இங்க கிடையாது, ஆன்மீக உலகில் மட்டுமே இருக்கின்றது. ஏன்னா சுத்த சத்துவ நிலையில பக்தர்கள் மிக தூய்மையான நிலையில் இருக்கிறாங்க. இப்ப வீழ்ந்த ஆத்மாக்கள் நாமெல்லாம், ஆனா வீழாத ஆத்மாக்கள் எங்க இருக்குதுன்னா ஆன்மீக லோகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சுத்த சத்துவ நிலையில இருக்கிறாங்க. சுத்த சத்துவ நிலை அப்படின்னா அங்க வந்து எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத்னாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. प्रणाम प्रभु। हरे कृष्णा। प्रणाम प्रभु। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா பிரபு. हरे कृष्णा प्रभु।